அன்பின் இஸ்லாம் உறவுகளே, பிள்ளைகள கையில காற்றூனை கொடுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை கொடுத்து சாவடிக்கிறதுக்கு சமம். இனிமேற்குரியவர்களே, எங்களை சிறார்களை பாதுகாப்போம், எங்களை சிறார்களை பாதுகாப்போம். கையில மொபைலை கொடுத்து அவங்க எதிர்காலத்தை நாசமாக்க வானம். சாப்பாடு தீர்த்த தின்னவே விட்டு வேலையை போடுங்க. வீட்டுல மனிதர்களுக்கு சொல்லுவோம், உலகத்திலேயே இயற்கையாக சாப்பிடுறது குடிக்கிறது சின்ன பிள்ளைகள் மட்டும்தான். நாங்க தான் 3 நேரம் என்று டைம் போட்டு சாப்பிடுறோம். பசி வந்தா சாப்பிடும், தாகம் வந்தா தண்ணி குடிக்கும், அலற வச்சாலும் சிரிக்க வச்சா சிரிக்கும். இயற்கையாக நெச்சுரலாக வாழ்வது புள்ள மட்டும்தான். அதையும் நாங்க 3 நேரம் திண்டுத்தானே ஆகணும். காற்றூட சரிப்பாரு, ஸ்பைடர்மேன சரிப்பாரு, அதை சரிப்பாரு, ஹக்க சரிப்பாரு, என்ன ஷைத்தானியத்தை சரிப்பாரு, திண்டா போதும் என்ற மைண்ட் செட் அதிகமான பெண்களுக்கு மத்தியில் இருக்குது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். இது சாதாரண விஷயம் இல்ல. நான் சொன்ன 2 விஷயம், இது 2மே முழு குதுபாவிலையும் டீப்பாக பேச வேண்டிய செய்தி. நமச்சம் டீப்பா போகல. ஏனென்றால் அந்த வயதில் உள்ள சிறார்களும் இருக்கிறதுனால சில விஷயங்கள் பேச முடியாது. அந்த அசிங்கங்கள் காற்றுள்ளுக்கு ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு காற்றும் பார்க்கிற 6 வயசுக்குள்ளதான் 12 வயசுல காற்றும் பார்க்கிற பொடியனாக மாறுற, இவன் தான் 18 வயசுல படம் பார்க்கிற பொடியனாக மாறுற, இவன் தான் கல்யாணம் முடிக்கிற நேரம் ஒரு அசிங்கம் படம் பார்க்கிற ஒரு கணவனாக மாறுற, இன்னும் 4 வருஷம் கழிச்சு அசிங்கம் பார்க்கிற ஒரு வாப்பவாக மாறுற, இன்னொரு காலத்தில் அப்பவாக மாறுற, அப்படியே கபருக்கு போயிட்டு சேர்ற ஒரு தலைமுறை நாசமாகிறது. 50 வயது வயோதிபர்கள்ட்ட கொண்டு யாரும் ட்ரக்ஸ் நீட்டுறது இல்ல. சின்ன வயதிலிருந்து ஒரு ஜெனரேஷன் கண்முன்னு கலைக்கப்படுவது. அன்புக்குரிய பெற்றார்களே, மிச்சம் கவனம், நிதானம், முடிச்சுக் கொள்வோம். இன்றைக்கு நிறைய வீடுகள்ல கிரேட் 10 படிக்கிறவங்களுக்கு சொந்த மொபைல் போன்ஸ் அல்லது ஓ லெவலுக்கு முந்தி எந்த பக்குவமும் இல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உம்மத்துக்கு சல்லி என்பது ஒரு ஃபித்னா, ஆனால் லபஸபில் கினா, யார்கிட்ட தக்வா இருக்குமோ அவர்கிட்ட சல்லி இருந்ததுக்கு பிரச்சனை இல்லை. இதே ஹதீஸ கோட் பண்ணி பாருங்க. யார்கிட்ட தக்வா இருக்குதோ அப்படியான ஒருத்தர் மொபைல் இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஒரு காலம் இருந்த டிவி வாப்பட கண்ட்ரோல், டிவி ரிமோட் கண்ட்ரோல் வாப்பட கையில, எல்லாத்தையும் பாக்கல, போடுறத மட்டும் தான் பாக்கல. அதுக்கு 2 நாளுக்கு திருப்பி சேனலை பிடிச்சி. இன்னைக்கு மொபைல் அப்படி அல்ல. அன்புக்குரிய பெற்றார்களே, பெரிய ஒரு ஜெனரேஷன் கேப் கொண்டு இருக்குது. அன்புக்குரிய பெற்றார்கள் விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு மொபைல் இருக்கிறது என்பது எந்த பிள்ளைகிட்ட அது ஒன்றும் இல்லை. அது ஆன்லைன் கிளாஸுக்கு மட்டும், அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கிரிக்கெட்டை பார்த்துக் கொள்வதற்கு என்று மட்டும் அசத்துத்தனத்துல இருந்த ரவானம். மொபைல் என்றது ஒரு தனி உலகம், அது வேற உலகம். இந்த உலகத்தில் தான் எந்த மகண்ட பேர் அப்துல்லா, என்ன வச்ச பேர் பிசில் அப்துல்லா, அவனுக்கு FB-ல வேற பெயர், இன்ஸ்டால வேற பெயர், டிக்டாக்ல வேற பெயர், ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பெயர். அவனுக்கு அவன் அட்ரஸ் வேற, அவன் பேர் வேற. அன்புக்குரியவர்களே, ஒரு காலம் இருந்துச்சு, வீட்டுல புள்ள கெட்டு போறதா இருந்தா பெத்த வாப்புக்கு தெரியும் அவன் கெட்டு போறதுக்கு ஒரு வழி அல்லது 2 வழி தான் இருக்கும். ஒரு 2 வழி தான். ஒன்று கிரவுண்ட்ல பொடியமாவோட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கணும். வீட்டுல மகன் இல்லைன்னா வாப்புக்கு தெரியும், கண்ணை பத்தி சொல்லுவாரு, அந்த கிரவுண்ட்ல இன்னாரோட விளையாடிப்பாரு, அல்லது இந்த சந்தில இன்னாரோட கதை சுட்டிப்பாரு. புள்ள கெட்டு போறதுக்கு 2 வழி, அவ்வளவுதான், வேற வேற சாண்டுங்க. அதுக்குரிய பெற்றோர்களே, இன்றைக்கு எனி டைம் ஓபன் இருக்குது துனியா. இந்த மொபைல் டிஜிட்டல் வேர்ல்ட் இருக்குது தானே, அவனுக்கு எப்பயும் போகலாம், எங்கேயும் போகலாம், எந்த வழியாலையும் போகலாம், இரவு 2 மணிக்கும் போகலாம். வாப்பா தஹஜ்ஜுதுல அழுது கொண்டிருக்கும் பொழுது மகன் அமெரிக்காவிலே இருக்கலாம். இது ஒரு வித்தியாசமான ஒரு புதிய உலகம் என்பதை பெற்றார்கள் விளங்கிக் கொள்ளுங்க. சின்ன வயதுல பிள்ளைகளுக்கு மொபைலை கொடுத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிச்சிடவானம். பிள்ளைகளுடைய இயற்கை குணம் வாப்புக்கு தெரியும். அதிகமான பிள்ளை சாதுவான புள்ள வாப்புக்கு தெரியும். ஏன்னா அவன் என்னோட ஒரு வார்த்தை பேசல, ஒரே டேபிள் உட்கார்ந்து மகனந்தால வாப்பைங்கால குனிஞ்ச தரணும் இல்ல, சரியான சாதுவான பிள்ளை. அன்புக்குரியவர்களே, எத்தனையோ பேரண்ட்ஸுக்கு தெரியா ஏண்டா ஏண்ட மகண்ட யதார்த்த குணம் எங்க வெளிப்படும் வேண்டா இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல. அங்க தானவன் யார்? வெக்கம் உள்ளவனா வெக்கம் கெட்டவனா, நாகரீகம் உள்ளவனா நாகரீகமற்றவனா? ஒவ்வொரு வீடியோடைய கமெண்ட்ஸ்ல அதிகமான முஸ்லிம்கள் நாகரீகமற்ற வார்த்தை பிரயோகங்கள். வாப்புக்கு சரியா இந்த வாப்பா அந்த வேர்ல்டு கீழ நாங்க இப்போ 55-60 வயசு வாப்ப வேண்டாம், எங்கள்கிட்ட இருக்கிறது பட்டன் போன் உண்டு. அன்புக்குரிய பெற்றார்களே, அது வேற உலகம். அந்த உலகத்துள்ளுக்கு பிள்ளைய நாசமாக்கிட வானம். அன்புக்குரிய வாலிபச்சி தேவிகளே, இன்றைக்கு எத்தனையோ பேர் முறுத்தாவினது அந்த உலகத்துல, இந்த நிஜ உலகத்திலே இல்லை. யாருக்கும் சொல்லலாம் இல்ல ஹசரத், எங்க பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத கொடியம்மாரோட சேர்ந்து இவர் ஒரே கிரிக்கெட் விளையாட போற, அதனாலதான் இவர் முறுத்தாவின என்று. முறுத்தாவின எந்த பேரண்ட்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. முறுத்தாவினதெல்லாம்
இந்த வேர்ல்டு, இந்த டிஜிட்டல் வேர்ல்டு எத்தனையோ பெண்கள் கற்ப தொலைச்சது இந்த நாங்க வாழக்கூடிய இந்த ரியல், இந்த உண்மையான யதார்த்தமான உலகத்திலே அல்ல. எத்தனையோ பேர் கற்ப தொலைச்சதும் டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளாம். எத்தனையோ பேர் கோடிக்கணக்கில் ஏமாந்ததும் அதுக்குள்ள வந்த அட்வைஸ் மூலமாகவும் அதுக்கு வந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாலையும் தான் ஏமாந்து போனேன். பாப்புக்கு தெரியா மகனுக்கு எத்தனை கூட்டாளி, மகன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாரு, அவன் யாரை ஃபாலோ பண்றது, Facebookல எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ், டிக்டாக்ல, இன்ஸ்டால ஒவ்வொரு ஆப்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரெண்டோட இவன் யாரை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறான், இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாரு.